Hi all, welcome to Zebu School YouTube channel. ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நான் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் வச்சு என்னோடய கேப்பில் எப்படி 8 மடங்கு ஆக்கியிருந்தேன் அப்படின்றத முன்னாடி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஷார்ட் வீடியோட மெயின் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேம்பிளிங் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு சில பேர் போட்டால் 10 ஆகிடும், 20 ஆகிடும், 30 ஆகிடும், இல்லைனா மொத்தமாக காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க்கு, நம்ம ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக மட்டுமே தான் பார்க்கணும். அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக எதிர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களா இருக்கலாம். அவங்ககிட்டலாம் பேசிட்டிங்கன்னா தெரியும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும், அந்த கேபிட்டலை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும், அதுக்கு இவ்வளோ பேர் வேணும், இதெல்லாம் செலவுலாம் போக அவங்களுக்கு எவ்வளோ நிற்கிது வருஷத்துக்கு, அதை மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் ட்ரேடிங்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாகவே செட் பண்ணணும். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் 8x கேப்பில் டபுள் பண்ணியிருந்தேன், 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் இவ்வளோ தூரம் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா கூட நான் பேஸாக எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யூ ட்ரீட் இட் ஆஸ் அ பிஸ்னஸ், அவ்வளோதான். அப்போ பிஸ்னஸ்ன்றது என்னவாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு சர்வைவல் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ கேபிட்டல் தான் நீங்கள் இங்கே எத்தனை வர போகிற பெரிய சொத்தாக இருக்க போகுது உங்களுக்கு. அப்போ அந்த கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸில் சர்வைவல் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஓவர் அண்ட் அபோவ் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்றத என்ன கேட்டிங்க அப்படின்னா, மந்த்லி 1 to 2% நல்ல ரிட்டர்ன் தான். ப்ரொவைடட் நீங்கள் நல்ல கேபிட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10,000 20,000 அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் நீடுக்கு நீங்கள் பெரிய ரிஸ்க்கு ரிவார்ட்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்படி இருக்கணும் உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் இப்போ வரப்போகிறீங்க. ஏன்னா இந்த சீரீஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் நான் இந்த கேப்பில் பில் பண்ண போது நான் நல்லா லேர்ன் பண்ணணும், அதெல்லாம் சொல்லித்தர போகிறேன்ற ஆஸ்பெக்டில் தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களை எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக நான் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறேன், இல்லைனா இப்போ நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்ருக்கேன், அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் நான் ப்ரொஃபஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போயிட போகிறேன், எதர் அடிஷ்னல் இன்கமாவோ இல்லை என்னோட மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமாவோ நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெயினாக நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் உங்கள் மைண்ட் செட்டை அப்படின்னா, கேபிட்டல் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ கேபிட்டலில் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் உங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். செகண்ட் டார்கெட் 1 or 2% ரிட்டர்ன் வந்தால் போதும், அதுக்கு மேலே வரும். பட் ஆனால் நீங்கள் வைக்க வேண்டியது தான் பண்ணணும். ஸோ ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், இல்லைனா புதுசாக வரீங்க அப்படின்னா பெரிய பான்சி ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு நம்மளே கூட பண்ணியிருக்கோம் 8x. ஆனால் அதை உங்களோட ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் உள்ள வராதிங்க. ஆஸ் அ பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் மெயினாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இந்த தாட் ப்ராசஸில் தான் ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவும் ட்ரேடரான்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறது, ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறீங்க, இல்லைனா அதோட மெயின் இன்கம்மை உங்கள் ஸ்ட்ரீமாக பில்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேஸை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபர்தர் க்ரோத் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கண்டிப்பாக எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் இதை தான் பண்ணேன், அதனால தான் நான் நல்லா வந்தேன். அதனால் கேரண்டின்னு சொல்ல முடியுமான்னு தெரில. பட் ஆனால் யூ கேன் சி லைக் நாங்கள் எப்படி மேலே வந்தோம், நான் எப்படி மேலே வந்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால ஐ கேன் சே இந்த ரெஃபரன்ஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பெட்டராக எடுத்துகிட்டு போகலான்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.